ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூர் சிட்டிக்குள்ள கிட்டத்தட்ட நம்ம 5:30 மணிக்கு நம்ம கிளம்பியாச்சுங்க. அதாவது கிளம்பிட்டு எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சாக்லேட் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியாலாம் நடக்குது. அதாவது பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, பயங்கரமாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு த்ரில்லிங்காகவும் சம்பவமான இருக்கும் அப்படி இருக்கிற கேள்விப்பட்டேன். சரி, இது எப்படி ஒன்று பார்த்து ஆகணும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு கரகரப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு. இந்த வீடியோ வந்து யாரையோடையும் மனதையும் காயப்படுத்தி அவங்க தாக்கியோ கிடையாது. அங்கே என்ன சம்பவம் நடக்குதோ அதை பற்றி தான் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட் போட்டு விடுங்க. தவறான செயலை எதுவும் போட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வார்த்தை பில்லுக்கு வந்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மெயினாக அந்த பஸ் எல்லாம் அப்படியே வரதை அப்படியே காமிக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம அப்படியே அந்த பஸ் ஸ்டாப் நடந்து வாங்கி போயிட்டுருக்கோம். ஆனால் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த 5:30 மணிக்கு கிட்டத்தட்ட அப்படியே திறமாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து 5:30 மணிக்கு தான் கிளம்பணும். ஏன்னா நைட்டு ஒரு 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே கிளம்பலாம் தான் பிளான் இருந்தது. ஆனால் சரியாக போக முடியல. ஏன்னா வச்சுக்கோங்க, அங்கே எக்கச்சக்கமான யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, அதாவது நைட் 2 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு இருந்தனால சரி ஒரு 5 மணிக்கே கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 4 மணிக்கு அங்கேருந்து பஸ் ஏறணும். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், விடுதியிலேருந்து அந்த பக்கம் பஸ் ஏறணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து வரத்துக்கு மணி ஒரு 5:30 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் பஸ்ஸில் நினச்சிட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மூட்டையெல்லாம் வச்சுட்டு ஆட்டோவில் அடிக்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் பஸ் பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் பாருங்கள். பார்க்கும் போது இப்போ தாங்க ஒரு சந்தோஷம். அதாவது இது வரைக்கும் தமிழ்நாடு பஸ் இந்த இதில் பார்க்கல. ஆனால் தமிழ்நாடு பஸ் பார்க்கணும், எங்கள் பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நெருங்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த இதெல்லாம் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. பாருங்கள் ஆட்டோவில் வந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க பாருங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது பஸ்ஸுக்காக போயிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நாம் வந்து பார்க்குறது வேறு. இவங்களாம் வந்து தாய்மார்கள், அதெல்லாம் யாரும் வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தை யாரும் பார்க்க வேண்டாம். அடுத்து வந்து நம்ம பெட்டர் சொல்கிறது அதுதாங்க அந்த மெயினான ஒரு ஏரியா. அதாவது சாக்லேட் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஏறினா நடந்து போனதுக்கப்புறம் சரி, பஸ் ஏறினதுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா பார்க்க போகிறீங்க. தயவுசெய்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா வச்சுக்கோங்க பாருங்கள், ஃபுல்லாக வந்து கர்நாடக பஸ் தாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த ரெட்டு அந்த பார்த்தா ஒயிட் கலர் நினைக்கலாம், அப்படி ஃபுல்லாக நினச்சிட்டு இருந்தது. கஷ்டம் நினச்சிட்டு இருந்த பஸ் நிற்கிட்டு இருந்தது. நாங்கள் வந்து தமிழ்நாடு பஸ் தேடிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கே கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க, அதாவது நாங்கள் எங்கே கிளம்ப கிடையாது, நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதாவது இந்த சாக்லேட் பஸ் ஸ்டாப்லேருந்து அதாவது தருமபுரிக்கு கிளம்பியாச்சு. அதாவது ஏன்னா இடையில போகிற வரைக்கும், அதாவது பகலில் நிறையா அந்த இதெல்லாம் சொல்கிறது இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்ருக்கோம். அதாவது பெங்களூர் சிட்டி தாண்டுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அந்த சம்பவம் கண்டிப்பாக பார்த்தும் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பஸ் ஏற்காக வெயிட் எப்படி சொல்கிறது அப்படி போயிட்டுருக்கேன். நம்ம பஸ் எங்கன்னு தேடி தேடி பார்த்தேன், கண்ணுக்கே தென்படலை. இங்கே பாருங்கள், அங்கேயே நடந்துட்டு பாருங்க. இங்கே பாருங்கள் மக்களை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பக்கம் சைடில் பாருங்கள். இந்த கார் இங்கே முன்னாடி நீ கார்னர் பார்த்தது தப்பு. அந்த பக்கம் நீங்கள் சைடில் பார்த்துருக்கணும். லாங் டிஸ்டன்ஸில் நீங்கள் பார்க்க கரெக்டாக நோட் பண்ண தப்பாக விட்டு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சரியாக வந்து கேமரா வந்து நம்ம கவர் பண்ண முடியாது. ஏன்னா வச்சுக்கோங்க, அவங்க வந்து கேமரா வந்து கரெக்டாக நம்ம ஏதோ பார்த்துட்டோம் அப்படி இடத்துல பார்த்துட்டோம் பெரிய பிரச்சனை எதுவும் சம்பவம் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம காயப்படுத்தே கிடையாது. இங்கேருந்து சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போய் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தயவுசெய்து நீங்கள் வந்து யாரும் வந்து தப்பான இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. எங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான கூட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலையில் மார்னிங் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது, அவங்க ஊர் கிளம்புறதுக்கு நிறைய மக்கள் வந்து அப்படி சொல்கிறது அந்த பஸ்ஸுக்காக பயணிகள் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. அங்கே பாருங்கள் மூட்டை தூக்க முடியாது, தூக்கி போய்ட்டு பாருங்க அந்த உடக்கான. எப்போ எங்கேருந்து வராங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் வாட்டர் கான ஒரு பக்கம் இவங்க திறந்தே மாட்டாங்க, இது வரைக்கும் திறந்தே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எக்கச்சக்கமான பாருங்க தமிழ்நாடு பஸ்ஸு. ஏதோ ஒரு பஸ் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஏதோ சொல்கிறேன், நான் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எந்த பஸ்ஸில் போகலாம், இந்த ப்ளூ கலரில் போகலாமா மஞ்சள் கலரில் போகலாமா, இல்லை இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த பஸ் வந்து புறப்படுற மாதிரி தயாராக இருந்தது. சரி, இதில் ஏறி உட்காந்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தா தெரியல, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க முன்னாடி வந்து 2 பேர் நிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு கார் நிச்சுட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி சம்பவம் வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அதாவது பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நானும் வந்து சும்மா சரி எதார்த்தமாக தான் கேமரா திறப்பினேன். ஆனால் ஏதோ ஒன்று கண்ணில் தென்பட்டுச்சுங்க. அப்புறம் பாருங்க அப்படியே முதல்ல போயிட்டே இருக்கலாமாங்க. அப்படியே போகல, என்னென்ன கண்ணுக்கு தென்படுது என்னென்ன இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த பார்க்கும்போது இந்த வெடிகாலம் ட்ராவல் பண்ணும்போது செம்மையாக இருந்தது. அப்படியே வேற ஒரு அட்டகாசமான பயணம். அதாவது இந்த பஸ்ஸில் நம்ம கவர்மெண்ட் பஸ் தமிழ்நாடு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு அட்டகாசமாக இருந்தது. எங்கே பாருங்கள் ஒரு டர்ன் பாயிண்ட் பாருங்கள், எக்கச்சக்கமான ட்ரைனிங் பாயிண்ட். அதாவது இங்கே தான் நிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை பாருங்கள் இந்த இடத்துல தாங்க, இந்த கார்னரில். அதாவது இந்த லாரி நிச்சிட்டு பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் லாரி இங்கே தாங்க நிச்சிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வண்டிகள்லாம் நிச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த அவுட்டர்லாம் நடக்காதுங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்குன்னு இந்த வீடுலாம் ஒதுக்கிறாங்க போல். அந்த மாதிரி சம்பவம் தான் இது நடந்துட்டு இருக்கு போல். அது நம்ம பெருசாக வந்து நம்ம அங்கெல்லாம் கவர் பண்ண கண்டிப்பாக போக முடியாது. இப்போ ஆனால் பெரிய பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் ஆகும். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். அதாவது நாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த வழியில், அதாவது வழிபோக்கன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்ன அந்த வழியில் நடந்துட்டு இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் போயிட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள், நம்ம கிட்ட 2 தடவை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது மெயின் பாருங்கள், அந்த கார் பார்த்து நிச்சுட்டு இருந்தாங்க. சடனாக நம்ம வந்து பஸ்ஸு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால நம்ம சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதாவது கேமராவும் திறப்ப முடியல. அந்த அளவுக்குங்க வெறித்தனமாக இருந்தது. வெறித்தனமாக இருந்தால் அந்த காட்சி வெறித்தனமாக இருந்ததுன்றேன்.
இங்கே பாருங்க அப்படியே ஓரளவுக்கு அந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்கிறது சடனாக அந்த பஸ் வந்து மேம்பலம் போயிடுச்சு. மேம்பலம் போகும்போது அந்த மரத்தில் அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது பச்சை பசியுன்னு இருந்தது, செம்மையாக இருந்து பார்க்கும்போது அழகாக ரசிக்குது. வேற லெவலுங்க. இந்த மேம்பலம் இறங்கின உடனே ஒரு டவுனில் அப் டவுன் டவுன் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ஏரியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அங்கே ஒருத்தர் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் சரி நம்ம கவர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறது கேமராவை அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் நல்லா ஃபோக்கஸ் தெரியறதுக்காகவே நான் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த சொல்கிறது இயற்கையான அந்த மரங்களும் சரி, அந்த அப்பார்ட்மெண்ட்டு, அந்த மேகங்கள்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அப்படி எனக்குள்ள போய் சொல்கிறேன், என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த காலையில் இவ்வளோ பார்க்கும்போது. அந்த சொல்கிறேன்னு வச்சுக்கோ, தூரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த லைட் எரியிற காட்சியெல்லாம் பார்க்கும்போது, அந்த விண்மீன் பீச்சு பூச்சியை பார்த்தோம்னா தூரத்தில் அப்படியே மினுக்கு மினுக்குறீங்களா, அந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. வேலைலாம் அப்படியே திடீர்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த மரம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஒட்டி போயிடுச்சுங்க. திடீர்னு கேமராவுக்கு ஏதோ தடிக்கு வந்து போயிருமா அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேளை கேமரா லைட்டு வந்து ஒன்றா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வச்சுக்கோ, அந்த கிளாயெல்லாம் கொஞ்சம் வந்து ஜன்னல் வர அடிச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம கேமரா சுக்குநூறாக போயிடும். ஏன்னா நமக்கு அது வருமானம் வாங்குறது கிடையாது. ஏன்னா இதுவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுருவோம். அங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. வாவ், என்னங்க பியூட்டிஃபுல்லுங்க. அங்கே பாருங்க அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. அதாவது இயற்கைனா இயற்கை தாங்க. அப்படியே அந்த மரங்கள், அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பார்க்கும்போது வேலை இருந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொஞ்சம் டவுன் இறங்கும்போது நான் பார்க்க போகிறேங்க. அதாவது இங்கே ஒரு ஏரியா, அதாவது நெருங்க போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 5 மணிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் பாருங்க, எவ்வளோ மக்கள் பாருங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது பொழுது வெடிஞ்சாலும் சரி, நிறைய பேர் வந்து தூங்குறாங்களா இல்லையா தெரியல. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை நோக்கி ரன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது அவங்க தூங்குறது என்னவோ தெரியல, ஒரு 5 மணி நேரமோ 4 மணி நேரமோ தெரியல. ஆனால் பாவங்க, ஆண்கள் வந்து ரொம்ப பாவம். அவங்க குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க இதுங்க. ஆனால் பட் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஒரு குடும்பத்துக்காக அவங்க சொல்கிறது அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணுங்காக இவங்க வந்து சொல்கிறது அவங்க தூக்கத்தையும் கெடுத்துட்டு, அவங்க சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு, அவங்க நைட்டை போல் உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சல்யூட் போட்டு ஆகணும். அதாவது இந்த பேங்க் சிட்டிலாம் பார்க்கும்போது அப்படி செம்மையாக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது எங்கே பாருங்கள், இந்த க்ரௌண்டு அதாவது பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த சரியாக அந்த டர்னை வளைவு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா எண்டில் நினச்சிருந்தாங்க கண்டிப்பாக. அதாவது கேமராவை கொஞ்சம் நான் ஸ்லோ பண்ணியிருக்கணும். ஆனால் பட் நம்ம வண்டியை தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். ஆனால் பஸ் இல்லையா, நம்ம கரெக்டாக ஸ்லோ பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனு. ஆனால் கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் நான் பார்த்தேங்க. அதாவது அந்த இடத்த நான் பார்த்தேன், அவன் நிச்சிருந்ததை நான் பார்த்தேன் கண் கூட. ஆனால் அந்த பஸ் பார்த்தீங்கன்னா 24 பஸ் பாலத்து மலை போயிட்டு இருந்தது. இங்கே பாருங்க, பார்க்கும்போது அந்த வீடு இப்படி ஒட்டி உராசிட்டு போகிற மாதிரி, அந்த வீடு இடிக்கிற மாதிரியும் அந்த பஸ் ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்படியேப்பட்ட ஒரு ஃபீலிங்கோட அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது, அந்த மேகம்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்கிறது, இந்த மழையெல்லாம் பெய்யறதுக்கு ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அந்த மேகங்கள்லாம், அந்த மாதிரி அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்தது. ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், ஜாலியாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது கிட்டத்தட்ட ரெண்டு இடத்துல நீங்கள் அந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்கள், இந்த வழி பாருங்கள், கார் பாருங்கள் எவ்வளோ வரிசை நிச்சுட்டு இருக்கு பாருங்கள் படிப்படி. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் காலையிலேயே, அதாவது மார்னிங்காக அந்த அளவுக்கு டிராஃபிக். நாங்கள் பாருங்கள், இது ஒரு பெரிய மார்க்கெட் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கூட்டம், அப்பா கசன்னு பாருங்கள் எவ்வளோங்க மக்கள். அதாவது இந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட்னு தெரியல, சரியான கூட்டங்க. அப்படியே மழை தண்ணி பெஞ்சால் கூட அந்த தண்ணி கூட இறங்காதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு சும்மா சரியான கூட்டம். அப்படியே அள்ளு விட்டுச்சு. நானும் அப்படியே மிரசலாயிட்டேன், என்னடா அது இவ்வளோ கூட்டமா அப்படின்ட்டு. ஆனால் பேங்க் சிட்டிக்குள்ளே இவ்வளோ ஒரு மக்கள் தொகையா, அதாவது இந்த மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஆச்சரியப்பட்டேன். அங்கே பாருங்கள் ஒரு கிளாஸ் சொல்கிறது, அது ஒரு ராஜ இது மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மசூதி